Let's go. Yeah, I'm like an addict. Do I gotta have இந்த இந்த கன்வர்சேஷன் நடக்கைகள்ல நீங்க கூச்சப்படக்கூடாது. இப்ப உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ண வைக்க நீங்க மயக்க பிடிச்சு ஆக்களுக்கு எல்லாருக்கும் இன்னாருன்னு தெரிவிச்சிட்டீங்க, என்ன சரிங்கன்னு தெரிவிச்சிட்டீங்க. ஸோ இப்போ டிஸ்கஷன் நடக்கைகள்ல அந்த என்ன சொல்ற வெக்கம் கூச்சத்தை இல்லாம பண்றதுக்கு தான் இப்படியான இன்ட்ரடக்ஷன் செய்யறது. அதுதான் ஐஸ் பிரேக்கர்னு சொல்றது. சில நேரங்களில் சின்ன சின்ன விளையாட்டு மாதிரி நடக்கும், இந்த குரூப் எக்ஸசைஸ் நடக்கும். அப்படி செய்தால் தான் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்களோ, ஓகே இதில் இருக்கிறாங்கெல்லாம் தெரிஞ்ச ஆக்கள், நான் கூச்சம் இல்லாமல் கேள்வி கேட்கலாம், நான் கூச்சம் இல்லாமல் கேள்வி கேட்டால் அவன் என்னை பற்றி தப்பா நினைக்க மாட்டேன். அந்த மென்டல் பேரியர்னு சொல்றது, உங்களோட மூளையில ஒரு நீங்களே ஒரு ஒரு என்ன மதில கட்டி பிரச்சனை நினைச்சுருக்கிறத உடைக்கிறதுக்காக தான் அந்த ஐஸ் பிரேக்கர் செய்யறது. விளங்குதா? ஸோ அதைத்தான் நானும் இப்போ செய்யறேன். காரணம் என்ன, நீங்கள் பிரச்சனை நான் சொல்லி கொண்டு போய்க்காட்டி கேள்வி கேட்கிற நிலைமையில இருக்கும். விளங்குதா? ரைட். ஸோ நீங்க அநேகமான இடத்துல பாத்தீங்களாண்டா, லெக்சர் ஹால்ல சரி, ஒர்க்ல டீம் மீட்டிங்ல சரி, யாராவது ஒரு ஆள் தான் கதைச்சுட்டு இருக்கும். அதே நேரம் யாராவது 1-2 பேர் தான் கேள்வி எடுத்திருப்பினோம், மிச்சம் 98% பேசாம இருக்கணும். அது மீதும் கேள்வி கேட்டா பக்கத்துல இருக்கிறாளோட கதைக்கும், நேரம் அங்க கேட்ட அளக்கோட கதைக்கிறேன். ரைட். ஸோ இதில் சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நாங்கள் மேக் பண்ணணும். இப்போ நல்லானியக்கா சொன்னவா பெண்களோட முன்னேற்றம் தான் அதுக்கு ஆர்வம் இருக்கு, ஹெல்ப் பண்றதுக்கு. இந்த பிரச்சனை வெளிநாடுகளையும் இருக்கு, தமிழாக்களுக்கு மட்டுமில்லை, வெளிநாடுகள்லையும் வேறு மதம் வேறு இனமாக்களுக்கும் இருக்குது. ஃபேஸ்புக் இந்த சிஎஃப்ஓ ஷெரோல் சான்பர்க்ன்றவா ஒரு புக் எழுதினவா, இந்த புக்கை வாசிங்க. அது என்னென்னா, இந்த பெண்கள் தலையை கீழே வச்சுக்கொண்டு வேலையை செய்யணும், அவைய எதிர்பார்ப்பு அவைய மேனேஜரோ லீடரோ அதை அறிஞ்சு அவையெல்லாம் உங்களை தூக்கி விடணும் என்ற எதிர்பார்ப்போட வேலை செய்யறது. அது உண்மையா அப்படி நடக்கிறாரு, வெளிநாடுல அப்படி நடக்காது, இங்கேயும் அப்படி நடக்காது. நீங்கள் தான் நீங்க செய்யற வேலை திறமா செய்றீங்கன்னு காண்பிக்கணும். ஸோ அதை சொல்றது டியவா சிண்ட்ரம், கிரீடம் சிண்ட்ரம். சரி, அந்த சிண்ட்ரத்தை பிரேக் பண்ணணும். ஸோ இப்போ வெளிநாடுகளில் கொஞ்சமாவது பெண்களோ ஆண்களோ கதைப்பினம், அந்த ஸ்கில் கொஞ்சம் டெவலப் ஆகிருக்குது. இங்கே அது துப்புரவா இல்லை. எக்ஸப்ஷனல் கேஸ்ல ஒரு சில பெண்களோ ஆண்களோ கதைக்கணும். இப்போ எங்களோட லெக்சர்ஸ் எடுத்தாலும் அதில் கேட்குதா வடிவாக இருக்கும். ஸோ லெக்சர்ஸ் எடுத்தால் அதில் ஒரு 1-2 பேர் தான் திருப்பி கேள்வி கேட்கணும், கூச்சம் இல்லாமல். அவ அவுட்லயர்ஸ். ஆனால் மற்ற எல்லாரும் குவாய்டாக தான் இருக்கணும். என்ன காரணம்னு தெரியல. ஸோ நான் உங்களை கேட்குறேன், இப்போ நீங்கள் கிளாஸ் உள்ள கேள்வி கேட்குறீங்களா? யார் கேட்குறீங்களா இல்லை கிளாஸ்ல கேள்வி? நல்லா சிரிக்கிறா, கேட்குறீங்களா? என்ன ஏன் கேட்குறீங்களா? விளங்கப்படுதுங்க. இப்போ இது சேஃப் ஸ்பேஸ். நீங்கள் சொல்றதை உங்களை ஜட்ஜ் பண்ண மாட்டேன். ஒரு தடவை ஏன் கேட்குறேன்னு விளங்கப்படுதுங்க. இருந்துக்காதீங்க, பிரச்சனை இல்லை. இப்போ லட்சியம் உங்களுக்கு சின்ன விளங்காம இருக்குமா அதை படிப்பிக்கிறது. ஆனால் ஏன் நீங்கள் கேட்குறீங்கள? வெக்கமா, பயமா? பயம். ஏன் பயம்? எல்லாரும் பார்க்க மாதிரி இருக்குமே, அதை உங்களை மேபி தப்பா கணக்கு போடணும்னு நினைக்கிறீங்களா? ஸோ அது ஒரு தப்பான அபிப்பிராயம். ஏன் சொல்லுங்க பார்ப்போம். இப்போ உங்களுக்கு தெரியாத விஷயத்த கேட்டு விளங்காம இருந்தீங்களா உங்களுக்கு அந்த விளக்கமே இல்லாம போயிடும். நீங்க கேட்கறதால ஒரு ஆள் தப்பா நினைக்க போகுதுண்டா அது அவைய பிரச்சனை, உங்களோட பிரச்சனை இல்லை. தப்பா நினைக்கிறவ அவைய பிரச்சனை தான், அதை தப்பா நினைக்கணும். உங்களோட கோல் எப்படி இருக்கணும், எனக்கு விளங்கையில நான் கேட்டு தெரிஞ்சு கொள்ளணும், அப்பதான் நான் என்ன முன்னேறலாம் யோசிக்கணும். மற்றது இன்னும் இது ஆங்கிலம் கதை கேட்கலாம் வெக்கப்படுறதாகும். ஏன்னா தான் கதைக்கிறது சரியோ பிள்ளையோ என்று வைக்கப்படுறது. எனக்கு ஒரு அண்ணா இருக்கிறார், அவர் அதே மாதிரி ஆங்கிலம் கதைக்க சரியான கூச்சம். என்னத்தான் கதைச்சா தப்பா கதைச்சா பக்கத்தில் இருக்க தப்பா நினைப்பினமோ. அவர் இப்போ ஒரு இன்ஜினியராக தான் இருக்கிறார். ஏன்னா அவருக்கு அந்த தான் அதை திருத்திக் கொள்ளணும், முன்னுக்கு வரணும் என்ற அந்த
வெக்க கூச்சத்தன்மையிலேயே அவர் ஒரு தன்னை ஒரு பெட்டிகளை போட்டு வச்சுருக்கிறார். நான் சின்னல் என்ன செய்வேன், பிள்ளைண்டாலும் கதைப்பு. ஏன்னா பிள்ளைண்டாலும் கதைச்சாதான் கேட்டாதான் யாராவது ஒரு ஆள் வந்து உங்களை கைட் பண்ணுங்க முன்னேறதுக்கு. அதை நீங்கள் அந்த தப்பா எடுத்துக்க கூடாது. நான் சொல்றது விஷயம் பிள்ளைன்னு சொல்லி திருத்தினம் நான் அதை ஜீரணிச்சு என்ன எப்படி முன்னோக்கி கொண்டுலாமான்னு யோசிக்கிறது என்ன வரும். சரியா? ஸோ கிளாஸ் ரூமில் டீச்சர் மேலோ டீம் மீட்டிங்கில் அதோ கேள்வி கேட்டாலோ தயவு செய்து குவாய்ட்டாக இருக்காதீங்க. தெரியாட்டி கேளுங்க. ஸோ அந்த வெக்கத்தை விட்டு கேட்குற தன்மையை வளர்க்கணும். அப்படி அந்த அந்த தன்மை அந்த ஸ்கில் சரியோ அதை வளர்க்குறாக்கள் தான் அநேகமா லீடர்ஷிப் ரோலுக்கு மூவ் பண்ணினோம். பிளஸ் ஒவ்வொரு கம்பெனிலையும் ஒரு ஆளை ஹயர் பண்ணிக்கல உங்களுக்கு இதெல்லாம் தெரியுமென்று சொல்லி ஹயர் பண்றதில்லை. அதை ஹயர் பண்றதுக்கு காரணம் இவை வந்து கோச்சபிளா, இவை நாங்கள் கைட் பண்ணி வளர்க்கலாமா, அதை சொல்றத கேட்பினமா, மாற்றத்தை ஏற்படுத்தினமா தங்களுக்கு இல்லை. அப்படியானாக்கள் தான் கூட விரும்பி ஹயர் பண்றது என்றால் அதைய பழக்கி எடுக்கலாம். சரியா? நீங்கள் பிஹெச்டியோட வேலைக்கு வந்தாலும் நீங்கள் ஒரு கோட்ல நீங்கள் மாற மாட்டீங்கன்னு நினைக்கிறாங்களோ எடுக்க மாட்டேன் வேலைக்கு. ஏன்னா அவ வந்து பிரச்சனையை தான் கொண்டு இருந்த மொழிய வேலை நடக்காது. ஸோ இதை வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது. என்னையும் அந்த பிரச்சனைகள் இருந்தது கனவானமா. எனக்கு இப்படி முன்னுக்கண்டு கதைக்கவே சரியான வெக்கம், நடுங்கும், பதட்டப்படும். அந்த வெக்கம் ஒரு காலப்போக்கில் தான் எல்லாம் போனது. அதுக்கும் காரணம் இப்போ எங்களுக்கு அந்த வெளிநாட்டில் இருந்த எக்ஸ்போஷர், இப்படியான இடங்களுக்கு போய் பழகிறது, அதோட அந்த ஐஸ் பிரேக்கர்னா என்னன்னு எனக்கு முன்னே தெரியாது, காலப்போக்கில் தெரிஞ்ச ஒன்று விஷயம். ரைட்? இப்போ நீங்களும் இந்த கோல் வந்து ஏதாவது உங்களுக்கு தெரியாட்டி அதை அறிஞ்சு கொள்றதுக்கு வெக்கப்படாம கேளுங்க. சரி, அது உங்களோட உதாரணத்தை நான் சொல்றேன். இப்போ நீங்க மட்டும் இல்லை, அநேகமான ஸ்டூடெண்ட்ஸ் ஆம்பளையில் சரி பொம்பளையில் சரி அப்படித்தான் இருக்கீங்க. ஓகே, ஸோ அது ஒரு டைப் ஆஃப் சாஃப்ட் ஸ்கில். அந்த சாஃப்ட் ஸ்கில்ல வந்து மௌனமா இருக்கிறது சாஃப்ட் ஸ்கில் இல்லை. சில பேர் நான் சொல்லிருக்கேன், மௌனமா அமைதியா இருந்தா அது நல்ல, என்னை பற்றி அவன் நல்ல அபிப்பிராயம் வச்சிருப்பேன். அது தப்பான அபிப்பிராயம். ரைட்? ஸோ நாங்கள் சில வழக்கத்துக்குள்ள மாட்டி இருக்கிற நீங்க அந்த வழக்கங்கள் சிலது கொஞ்சம் மாறும். அது நீங்கள் தான் அதை மாற்றலாம். ரைட்? ஸோ ஐ கணக்க இதை டச் பண்ணிங்கன்னு போகிறேன். என்னோட ஸ்லைட்ல கொஞ்சம் கைடன்ஸ் போட்டு வச்சுக்கணும், என்னென்ன பற்றி கதைக்க போகிறேன். அதில் நான் உங்களை விளங்குதா லிப்ரீடிங்களா? ஓகே, குட். ஸோ இப்போ நானே அவர் சொன்னார் தானே, அது பிரேவ். அவருக்கு தெரிய வேணும், கேட்டுட்டார். அது மாதிரி நான் திருப்பி கேட்டினா நான் கதைக்கிறது உங்களுக்கு விளங்குதா? ரைட்? ஏன்னா எனக்கு வேணும், அவருக்கு அது விளங்கி ஆகணும். ஸோ அது சொல்றது அவேர்னஸ். ரைட்? அவேர்னஸ் என்றால் உங்களோட சூழல் சுற்றுப்புறத்தை நீங்கள் அறிஞ்சு கொள்ளணும். ரைட்? இப்போ நான் கதை கேட்கல என்ன செய்ய ட்ரை பண்ணி ஒவ்வொரு ஆக்கள் நம்ம முகத்தை பார்த்துட்டு இருக்கணும். என்றால் எனக்கு தெரிஞ்சு கொள்ளணும் அந்த அவேர்னஸ். அந்த அவேர்னஸை பார்க்கலாம் தெரியும். யாருக்காவது இது போர் அடிக்குதா, போர் அடிச்சா நான் டாப்பிக்கை மாற்றணுமா, அதுவும் ஒரு டைப் ஆஃப் சாஃப்ட் ஸ்கில். அது இந்த பப்ளிக் ஸ்பீக்கிங்னு சொல்றது. ரைட்? இப்போ அது எதுக்குள்ள வருதுன்னா இதுக்குள்ள போய் பார்ப்போம். சாஃப்ட் ஸ்கில்ல சில வகைகள் இருக்கு. சரியா? இதுல அந்த எக்ஸ்பிளனேஷன் எப்படின்னா, சாஃப்ட் ஸ்கில் வந்து உங்களோட இன்டர்பர்சனல் அண்ட் பிஹேவியர் ஸ்கில்ஸ் தான் சொல்றது சாஃப்ட் ஸ்கில். அது வந்து உங்களோட ஒரு மனிதனா உங்களோட வேலை தளத்திலேயோ வெளியிலேயோ உங்களோட குணாதிசயம் பழக்க வழக்கங்கள் என்ன மாதிரி பாவித்தால் உங்களுக்குரிய அந்த ப்ரொஃபஷனல் க்ரோத் வந்து எப்படி வருமென்றதுக்காக நிர்ணயிக்கிற திறன்கள் தான் சாஃப்ட் ஸ்கில். ரைட்? அந்த திறன்கள்ல வந்து இப்போ 2 விதமா சொல்லலாம். சாஃப்ட் ஸ்கில்னு சொல்றது உண்டு, ஹார்ட் ஸ்கில்னு சொல்றது உண்டு. ஹார்ட் ஸ்கில்லுக்கும் சாஃப்ட் ஸ்கில்லும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, ஹார்ட் ஸ்கில் வந்து நீங்கள் படிச்சு வர அறிவு. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிச்சீங்களா, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் படிக்கிற பாடத்திறன் வந்து ஹார்ட் ஸ்கில். மெடிசின் படிக்கிறீங்களா, மெடிசின்ல இருந்து படிக்கிற பயோகெமிஸ்ட்ரி, சோசியாலஜி, அனாட்டமி, அதெல்லாம் வந்து ஹார்ட் ஸ்கில். அதை நீங்கள் எப்படி கொண்டே வெளியில தெரிவிக்கிறீங்க, கையாளுறீங்க, வேலை செய்கிறீங்க,
அதால வர பிரச்சனையில எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்றீங்க, அதுக்கு தேவையானதான் சாஃப்ட் ஸ்கில். சரியா? இந்த மனிதாபிமானமா நடக்குன்னு சொல்லுவினோம், அதெல்லாம் ஒரு சாஃப்ட் ஸ்கில். ஓகே. டீம் ஒர்க், இமோஷனல் இன்டெலிஜென்ஸ். டீம் ஒர்க் வந்து நீங்கள் எப்படி ஒரு குரூப்போட வேலை செய்யணும், பாகுபாடு அந்த அந்த குரூப்ல வேலை செய்யக்குள்ள ஒவ்வொரு ஆக்களும் வித்தியாசமான ஆக்கள். சரி, அவைக்கு ஒரு தனி குணாதிசயம் இருக்கு. அந்த வித்தியாசமான ஆக்களுண்ட பெர்ஸ்பெக்டிவ், அவைன்ற கருத்துக்களையும் கேட்கக்கூடிய நிலைமையில இருக்க வேணும். அந்த கருத்து உங்களுக்கு எதிர்பாரா இருந்தாலும் அவைய எதிர்க்காம அந்த கருத்தை மட்டும் பார்க்கற தன்மை இருக்கும். நார்மலா சொல்றாங்க வெளிநாட்டுல, இட்ஸ் நாட் த பர்சன், இட்ஸ் த ப்ராப்ளம். ஓகே. ஸோ ஒரு ஆள் வந்து உங்கள்கிட்ட இதுல ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிக்கல, எங்களோட நேச்சுரல் டெண்டன்சி, சரி, நேச்சுரல் டெண்டன்சி என்னன்னா, அவ சரியில்லைன்னு தான் யோசிப்ப மொழிய, ஐயோ அவ சொல்ற பிரச்சனை உண்மையா இருக்கு, அதை எப்படி நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம்னு யோசிக்கிற குறை அநே மாநிலத்தில் நானும் பார்த்துருக்கிறேன். சில நேரம் நான் கூட அப்படி பிஹேவ் பண்ணியிருக்கிறேன். ரைட். ஒரு ஆள் வந்து, சார் உங்களோட இது பிரச்சனைன்னு சொன்னோன்னே நான் நேச்சுரலாக என்ன திங்க் பண்றேன், இது பர்சனல் அட்டாக்காக இருக்குது, என்ன ஒரு ஆள் எதிர்க்கிறார், ஆனா இந்த இருக்கிற பிரச்சனை நான் உள்வாங்கிறது குறைவு. அப்ப அநே மாநிலத்தில் அந்த அந்த பழக்கம் இருக்குதானே, அதை நாங்கள் இப்பவே உருவாக்கி கொண்டாதான் ஒரு ஆள் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் மேக் பண்ணிக்கல எப்பவும் ஒரு 10 செகண்ட் யோசிச்சுட்டு டிசைட் பண்ணணும், இது வந்து ஒரு பிரச்சனையை பற்றி கொண்டு மொழிய ஒரு நபரை பற்றி இல்லை. அதை நீங்க ஹை லெவல்ல திங்க் பண்ண வலிக்கிற வேண்டியது குரூஷல். ஏன்னா அதுதான் இப்ப இண்டஸ்ட்ரி வழிய அதில் தான் எதிர்பார்க்கணும். எப்படி ஒரு பிரச்சனையை ஐடென்டிஃபை பண்ணி எப்படி சால்வ் பண்ணினா, நாட் த பர்சன். அது கன்னடத்துல இங்க கிரிட்டிக்கலான ஒரு ஸ்கில் தேவை. ஓகே. இமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ன்றது அந்த சொன்னே அட்டாக் பண்றேன்னு ஃபீல் பண்ணாம ரியாக்ட் பண்ணாம, மற்றது அவர் சொல்ற கருத்தை நீங்கள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போறீங்க, அவர் சொல்றதை விளங்கி கொள்ற தன்மை, அதில் வந்து இமோஷனல் இன்டெலிஜென்ஸ். ரைட். சில பேருக்கு வந்து ஒரு ஆள் கதை கேட்கல, அவைன்ற ஃபீலிங் இமோஷன் இருக்கு தானே, அதை விளங்குற தன்மை இல்லை. அதுக்கு முக்கிய ஒரு காரணம், அநேகமான ஆட்கள் லிசன் பண்ணிக்கல, லிசன் பண்ணினோம் இல்லை உண்மையா. அது என்ன செய்யணும், இந்த வேர்ட்ஸ் கொஞ்சம் பெறுதல் இந்த காதுக்கு, அதோட போய் சேருதில்லை. சரி, வேர்ட்ஸ் போய் ரெஜிஸ்டர் ஆகுதில்லை. ஸோ அதை சொல்றது லிசனிங் அட்டென்டிவ்லி ஒரு ஆக்டிவ் லிசனிங் என்று சொல்றது. சரியா? இப்போ நீங்க சில நேரம் புத்தகம் வாசிக்க கூட, புத்தகம் வாசிக்கிறீங்க, ஆனால் அடுத்த நாள் எல்லாம் மறந்து போயிடும். ஏன்னா அது இந்த கருத்தை உள்வாங்கி ஸ்டோர் பண்ணி அதில் என்ன செய்யறாமண்டு இந்த கிரகிக்கிற தன்மை குறைவு கன பேர். ஸோ அந்த வேலை வாய்ப்பு திட்டங்கள்ல வேலையில சரி, யூனிவர்சிட்டியில சரி, அப்போ ஒரு ஆள் கதை கேட்கல, அதை உள்வாங்கி அவர் என்ன கருத்தை சொல்லுறார் அதை தெரிஞ்சு கொள்றது தான் லிசனிங். காதை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு பார்த்துன்றது லிசனிங் இல்லை. அந்த கான்டென்ட்டை நீங்கள் போய் எப்படி ஸ்டோர் பண்ணுறீங்க, எப்படி அதை ப்ராசஸ் பண்ணுறீங்க, அதில் நீங்கள் என்னத்தை லேர்ன் பண்ணுறீங்கன்னு வரதான் லிசனிங். ரைட். ஸோ அந்த லிசனிங் ஸ்கில் நீங்கள் வரையக்குள்ள உங்களால் அந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸையும் வந்து கொஞ்சம் கண்டுபிடிக்கலாம். இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இருந்தால், இப்போ எனக்கு ஒரு ஆள் வந்து கதைக்கிறார், நான் கதை கேட்க அவற்ற ஃபீலிங் என்னவா இருக்குது, அவர் சொல்றது வந்து கவலையில் சொல்கிறாரா, ஆத்திரத்தில் சொல்கிறாரா, சரி ஒரு பேஷனில் சொல்கிறாரா, அதெல்லாம் கண்டுபிடிக்கிற ஸ்கில் செட்டும் வந்து விரமா இருக்குல்ல. ஓகே. கிரியேட்டிவ் திங்கிங். நீங்கள் ஐடி டிகிரி வச்சிருக்கலாம், மெடிக்கல் டிகிரி வச்சிருக்கலாம், ரைட், என்ஜினியரிங் டிகிரி வச்சிருக்கலாம், ஆனால் ஒரு பிரச்சனை வரைக்குள்ள அதை நீங்கள் எப்படி சால்வ் பண்ணுறீங்களு கிரியேட்டிவாக திங்க் பண்ணுறது அந்த கிரியேட்டிவ் திங்கிங். அதை வந்து நார்மலாக யூனிவர்சிட்டியில் சொல்லித்தர மாட்டோம், ஹார்ட் ஸ்கில்லில் வராது. ஹார்ட் ஸ்கில்ல சொல்லித்தந்த சில விஷயங்களை நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க தானே, எப்படி அதை சால்வ் பண்ணுறதுக்கு, அது கிரியேட்டிவ் திங்கிங்ல வேணும். இப்போ கூட இந்த புத்தாக்கம், ஸ்டார்ட் அப், ஆண்டர்பிரினர்ஷிப் வரைக்குள்ள தான் அநேகமானாக்கும் அந்த கிரியேட்டிவ் திங்கிங்ல கொஞ்சம் புஷ் பண்ணி படிக்கணும். ஓகே. ஸோ கிரியேட்டிவ் திங்கிங் சில இடங்கள்ல வந்து கம்பெனிகளில் ட்ரெயின் பண்ணிக்குள்ள உங்களோட லீடர்ஸ், மேனேஜர்ஸ் வந்து அதை செய்கிற பிஹேவியரை பார்த்து நீங்கள் கொஞ்சம் கேட்ச் பண்ணுவீங்க. அது அகெயின்
நீங்கள் அதுக்கு ஓப்பனாக இருந்தால் தான் அதை சோக்கின் பண்ணலாம், அப்சர்வ் பண்ணலாம். ஓகே, கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன் இது சொன்னாங்கன்னா இந்த கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன் வந்து ஸோ இங்கே வந்து கன்னடத்தில் பார்த்துக்கண்டா ஒரு பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனையை நீங்கள் மனிதாபிமானமாக ஓப்பனாக ஹார்ட் டு ஹார்ட் கதைச்சு அந்த என்னோட ஆளுக்கு கான்ஃப்ளிக்டை நிவர்த்தி செய்கிற பழக்கம் அனைமானாக்களுக்கு இல்லை. ஈவன் வெளிநாடுகளையும் அது இல்லை. நார்மலாக கான்ஃப்ளிக்ட்னு தெரிஞ்சுன்னா they will go quiet, அதுக்கப்புறம் அதோட கதைக்க மாட்டிருக்கோம் பிரச்சனை இருந்தால். அந்த மெச்சூரிட்டி வரணும் எப்படி இருந்தால் எனக்கு இருக்கும் பிரச்சனை ரெண்டா நான் போய் அவரோட கதைக்கணும். இங்கே இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்குது, இது உங்களை தாக்குறதுக்கு இல்லை, இந்த பிரச்சனையை பற்றி நான் கதைச்சதை நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. ரைட், அந்த கான்ஃப்ளிக்டை ரிசால்வ் பண்ணுறதுக்கான மெச்சூரிட்டி கணக்கு எனக்கு இல்லை. அநேகமாக நான் பார்த்துருக்கேன். நீங்கள் எப்படின்னா இப்போ ஒரு கான்ஃப்ளிக்ட் இருந்துச்சுன்னா எனக்குமே இருக்கும் பிரச்சனை இருந்தால் நான் என்ன செய்வேன், இவர்கிட்ட போய் சொல்லி அப்புறம் போய் அவர்கிட்ட சொல்லி அங்கே இருக்கிறாங்க சொல்லி சரியோ பிரச்சனை ஊர் முழுக்க தெரியும், ஆனால் அவரே தெரியாது. ஸோ அந்த கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன் முதலாவது அடிப்படை என்ன தெரியுமோ, யாரோடைய ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்கோ அதோட கதைச்சு பழகி கொள்ளணும். இது வந்து உங்களுக்கு பர்சனல் அட்டாக் இல்லை, உங்களோட கோபம் இல்லை. நாங்கள் ஒரு ப்ராஜெக்டை டெலிவர் பண்ணணும், அதில் எனக்கு உங்களுக்கும் வேலை செய்ய கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், நாங்கள் இதை எப்படி மாற்றி வேலை செய்யலாம். ரைட், ஸோ அது டீம் ஒர்க்குகளையும் பெறும் அந்த கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன். கான்ஃப்ளிக்ட் இல்லாத ஆட்கள் ஒருத்தரும் இல்லை. அதை நீங்கள் எப்படி கையாளுறீங்களன்றது ஒரு சாஃப்ட் ஸ்கில்ல வந்து விழுது. சரியா, அது டைம் மேனேஜ்மெண்ட். நானும் பல கன்னடங்களில் நான் இங்கே 9 மணிக்கு நிற்க வேண்டியால் 9:14 வந்து சேரல. பேட் டைம் மேனேஜ்மெண்ட். ரைட், நலாயினியக்காவுக்கு நான் சொன்னான் 8 காலுக்கு உங்களை பிக்கப் பண்ணுறேன். சரியா, அவ என்னமா டைமுக்கு நிற்கிற ஆள்வழிக்கிறா. சனே சொல்லுவா, ராஜன் நீங்கள் ஸ்ரீலங்கன் டைம்ல சொல்றீங்களா அமெரிக்கன் டைம்ல சொல்றீங்களா? சரி, ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் a soft skill. I'm really bad at it. I'm learning. I'm trying to make myself better at it. Okay, ஸோ நீங்கள் அந்த டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி கையாளுறீங்க? ஒரு ஆள் டைமுக்கு சொன்னால் அந்த டைமுக்கு தொடங்குற பழக்கம், ஒரு டைமுக்கு முடிக்கணும்னா அந்த டைமுக்கு முடிக்கிற பழக்கம். ஏனெண்டா இப்போ லெட்ஸே நான் நலனியக்காக 8 காலுக்கு வர சொன்னேன், அவாக்கு முன்னுக்கு ஏதாவது பிளான் இருந்திருக்கும். ரைட், அவள் இப்போ நான் வரப்போன்னு சொல்லி அவசரப்பட்டு அந்த பிளான் எல்லாத்தையும் மாற்றிருப்பா. இப்போ நான் சொல்லியிருப்பேன், நீங்கள் ஓகே 1 மணி தேவை தான் நலனியக்க செஷன் நடக்கும், நாங்கள் இந்த டைம் படிக்கலாம்னு. ஆனால் நார்மலாக 1 மணி தேவை முடியாது, இழுபட்டுன்னு போவோம். ஸோ அப்போ இழுபடைகள் நடக்க போது அவள் கமிட் பண்ணியிருக்கிற இன்னொரு ஸ்கெட்யூல் மெஸ்அப் ஆக போகுது. அதனால அவன் ஸ்கெட்யூல்ஸ் எல்லாம் மெஸ்அப் ஆக போகுது. ரைட், ஸோ அந்த அவேர்னஸ், எம்பத்தின்னு சொல்றது. எம்பத்தின்றது வந்து இன்னொரு ஆள் எப்படி ஃபீல் பண்ணினோம். இப்போ நான் இப்போ நான் சொன்னேன் தானே, நலைனக்கா அப்படி ஃபீல் பண்ணலாம் நான் அசூம் பண்றேன். மேபி தட்ஸ் ஹவ் ஷீ இஸ் ஃபீலிங். அந்த அவேர்னஸ் இருக்குல்லோ, அந்த ஃபீலிங் இருக்குல்லோ, அதை சொல்ற எம்பத்தி. மற்றவேண்ட ஷூஸ்ல இருந்து நாங்கள் திங்க் பண்ற ஸ்கில். ரைட், இங்க வந்து அந்த எம்பத்தியை மாறி நினைச்சு கொண்டிருக்கணும் சிம்பத்தியா. ஐயையோ பாவம், பிட்டி காட்டுறது. ரைட், எம்பத்தி இஸ் நாட் பாவம் காட்டுறது. எம்பத்தி இஸ் அவேண்ட பெர்ஸ்பெக்டிவ திங்க் பண்றது. ரைட், சில நேரம் வந்து ஒரு ஆளோட கதைச்சுருக்கையில் கொஞ்சம் பேஷனேட்டாக இமோஷனலாக விரும்பி கதைக்க வலிக்கிறது. நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர் பண்ணப்படும். அப்படி தெரியுமோ, இந்த ஆள் எப்படி கதைக்குது, அடிக்க வர மாதிரி. ரைட், ஸோ எங்களோட பிரெயின் வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம், இவர் கொஞ்சம் அடிப்பட்ட வராது. ரைட், மேபி அந்த ஆள் வந்து ஜெனுவின்னா உங்களுக்கு சொல்லுது ஒரு பிரச்சனை இருக்குது, பேஷன், அவர் பேஷனாக இருக்கிறார்ன்றத தெரிவிக்கிறார். ரைட், ஸோ அதை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற ஸ்கில்ஸும் வந்து சாஃப்ட் ஸ்கில்லுக்குள்ள அடங்கும். ஓகே, அப்புறம் கதைக்கிறேன். இப்போ இங்கே வந்ததுல நான் ஒரு 1000 சாஃப்ட் ஸ்கில் கேப்ஸை கண்டுபிடிச்சிருக்கிறேன் இங்கே வடக்கு கிழக்கில். ஸோ அதுவும் நீங்கள் ஒரு குரூப் எக்ஸசைஸாக நீங்கள் கண்டுபிடிக்க போறீங்க. அப்புறம் லேட்டராக கண்டுபிடிச்சு அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம்னு நீங்கள் தான் சொல்யூஷனையும் கண்டுபிடிக்க போறீங்க. இப்போ இதில் நான் சொல்லிக்கணும் வர சில விஷயங்கள் உங்களுக்கு அது அந்த நேரம் ரெசனேட் பண்ணும். ஓ, இதைத்தான் சொல்லியிருக்காரு. ஓகே,
ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் சொன்னேன் நான். ஸோ நான் ஸ்டில் பேட் டைம் மேனேஜ்மெண்ட். ஓகே, அக்செப்ட் பண்ணுறது இருக்குல்ல, அதுவும் ஒரு சாஃப்ட் ஸ்கில். இப்போ எங்களுக்கு வந்து ஒரு தப்பு விடுறோம்னு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்கிற தன்மை இங்கே குறைவு. எங்களோட அம்மாவிலையும் அந்த பழக்கம் இருக்குது. அவள் கனடாவில் 30 வருஷம் இருக்கிறா. அவள் இப்போ வந்து சாரி சொல்ல மாட்டான். ஏன்னா தான் சாரி சொல்ல தனக்கு குறைஞ்சாலும் நினச்சிருக்கான். ஹியூமிலிட்டி இஸ் அ குட் திங், ரைட்? அது நீங்கள் எப்படி உங்களை கம்போஸ் பண்ணியிருக்கிறீங்க, எவ்வளோ நீங்கள் வளர்ந்து வந்தாலும் லீடர்ஷிப் பொசிஷன் போனாலும் பிளவிட்டா ஒத்துக்கொள்கிற தன்மை இருக்கല്ലോ, தட்ஸ் அ குட் சாஃப்ட் ஸ்கில். நீங்க பிளவிட்டதை ஒத்துக்கொள்றதால உங்களை தப்பா நினைக்க போறதில்லை. நாங்கள் அநேகமா அதை என்ன குறைச்சி நச்சுட்டு தப்பா நினைச்சோன்னு நச்சே காலம் போயிடும். ஆனால் மற்ற ஆளுக்கு அதுக்கு டைம் இல்லை, ரைட்? இட்ஸ் ஈஸி. எதுவும் பிளவிட்டா என்னோட பிள்ளை தான் பாருங்க, சொல்லி பாருங்க. அநேகமான சக்சஸ்ஃபுல் பிஸ்னஸ் இங்கே கஸ்டமர்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கல உடனே எங்கிட்ட பிள்ளை தான் அடுத்த முறை வராமல் பார்த்துக்கலான்னு சொல்லிக்கல. அந்த கஸ்டமரோட ரிலேஷன்ஷிப்பை வந்து அதை மெயின்டைன் பண்ணுங்க. எப்போ நீங்கள் இல்லை அது கூட சரியாக தான் இருக்குன்னு 2வது கதைக்க வலிக்கிறீங்களோ அதோட உங்களோட கஸ்டமர் போயிடுங்க. அந்த கஸ்டமர் போகிறது மட்டும் இல்லாமல் அவர் போய் ஒரு 10 கஸ்டமரை சொல்லுவார், இவன் இந்த கடை சரியில்லையா. ஸோ அதில் வர எஃபெக்ட் வந்து எங்களுக்கு தான். பிஸ்னஸாக இருக்கலாம், ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கலாம், அது வந்து எங்களுக்கு தான் தாக்க போகுது, ரைட்? இப்போ எனக்கு ஒரு ஆள் வந்து ஃபீட்பேக் சொல்லிக்கல, நான் அந்த ஃபீட்பேக் நான் எதிர்த்து கதைச்சுட்டு போனேன்டா அந்த எதிர்ப்பு தரப்புல இருந்தால் வந்து என்ன செய்யும், வெளியில என்ன பற்றி ஒரு ஆள் விசாரிக்கல, அவர் வந்து தன்னோட ஒப்பீனியனா அப்படியே சொல்லுவார். பிரச்சனை நீங்கள் அவர் அந்த பிள்ளையை ஏற்றுக்கொண்டார் அப்படி காய்ச்சாரண்டா அந்த மனுஷன் தன்ட்ட பிள்ளை தான் அனைவ ஏற்றுக்கொண்டது ரெண்டு ரெஃபரன்ஸ் செக்ல வரும். அது சொல்ற ஹியூமிலிட்டி. ஓகே, நான் சொல்றது சரியா நினைக்கிறேன். கஸ்டமர் ஃபீட்பேக். ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், ரைட்? நீங்கள் எப்படி கதைக்கிறீங்க. அநேகமான ஆட்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் லெவலில் சரி, ப்ரொஃபஷனல் லெவலில் சரி, ஒரு ஆளோட கதை கேட்கல இருக்கிற கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்குல்ல, கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து வாயை திறந்து வார்த்தை வழியில் வாரது மட்டும் இல்லை, ரைட்? நீங்கள் எப்படி அவைய பார்க்குறீங்க, ரைட்? உங்களோட எட்டிகெட், உங்களோட கம்போஷர் எப்படி இருக்கிறீங்க, ரைட்? போரிங்காக கதைச்சிருந்தீங்கன்னா அவற்றை மூடும் வந்து உள்ள போடும், அதுவும் கம்யூனிகேஷன் ஸ்டைலில் வருது, ரைட்? மற்றது கதை கேட்கல உங்களோட கருத்து குறைஞ்ச வார்த்தைகளில் விஷயத்தை சொல்கிற மாதிரி பழகும். அது சொல்றது கன்சைஸ் கம்யூனிகேஷன், ரைட்? இப்போ லெட்ஸே ஒரு ஆள் உங்களோட கேள்வி கேட்டால் தேவையில்லாததில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நார்மலாக நீங்கள் ப்ரொஃபஷனல் ஒர்க்குக்கு வரைக்குள்ள மேபி நீங்கள் டீட்டெயிலாக கணக்கு சொல்ல வலிக்கிறீங்க, ரைட்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐடியில் இருக்கிறாங்கன்னு வைப்பேன், ஒரு சாஃப்ட்வேர் எப்படி பில் பண்ணுறீங்களான்னு கேட்டால் சில பேர் என்ன சொல்லுவாங்க, நான் கடையில் போய் கம்ப்யூட்டர் வாங்கின்னு வந்து அதை ப்ளக் பண்ணி பவர் ஆன் பண்ணி மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அப்டேட் எல்லாம் செய்து அப்புறம் நான் அந்த ஐடியை டவுன்லோட் பண்ணி அப்புறம் கோட் பண்ணி அண்டு ஃபுல் டீட்டெயில் சொல்லுவேன். சில நேரமாக தேவையில்லாமல் இருக்கலாம். நீங்கள் சொல்லலாம், நான் இந்த ஈக்லிப்ஸ்ன்ற ஐடியை ஓப்பன் பண்ணி நான் ஜாவாவில் ப்ரோக்ராம் செய்தேன், ஒரு கிழமையில் டெஸ்ட் ரெடி சாஃப்ட்வேர் செய்துட்டேன், ரைட்? குயிக்காக முடிஞ்சது கம்யூனிகேஷன். ஸோ அதுகளும் வந்து நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும் யாரோட கதைக்கிறீங்க. நீங்கள் கதைக்கிற ஆள் வந்து ஒரு டெவலப்பராக இருந்தால் உங்களுக்கு நேராக உங்களோட கோடிங் ஆளுகளை பற்றி கதைக்கலாம். கதைக்கிற ஆள் வந்து ஒரு ப்ராடக்ட் மேனேஜராக இருந்தால் எவ்வளோ கம்ப்ளீட் ஆகிட்டது, என்ன சேலஞ்சுன்னு கதைக்கலாம், ரைட்? கதைக்கிற ஆள் வந்து உங்களோட சிடிஓவாக இருந்தால் நீங்கள் சொல்லலாம் 10 வீக்கில் முடிஞ்சிடும் வேலை, ரைட்? ஸோ உங்களோட எந்த லீடரோட கதைக்கிறீங்க, எந்த பீரோட கதைக்கிறீங்க, உங்கள் டெக்னிக்கல் ஸ்கில் தெரிஞ்ச ஆளா தெரியாத ஆளா, அந்த அவேர்னஸ் இருந்து போகணும். அது உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ல பிரதிபலிக்கும். ஓகே, இப்போ நான் வந்து என்னோட ஒரு என்ஜினியரோட கதை கேட்க நான் ஃபுல் டீட்டெயில் கொடுப்பேன், அல்கோரிதத்தை பற்றி என்ன பிரச்சனை இருக்குன்னு டெக்னிக்கல் டீட்டெயில் கொடுப்பேன்.
என்னோட மேனேஜரோட கதை கேட்கல, நான் ப்ரோக்ரஸை பற்றி கதை 80% டான் 20% என்ன செய்யக்கூடாது, அதுக்கு என்ன ஒரு கிழமை எடுக்கும். ஏன்னா அவைக்கு வந்து கியூரியாசிட்டி எப்படி இருக்கும், எப்போ முடிய முடியல, என்ன சேலஞ்ச், ஆள் பத்தாதா, ரைட்? ஸோ உங்களோட யாரோட கதைக்குங்கள் என்னன்னு தெரிய வேணும். அந்த உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் அது பிரதிபலிக்கும். ஓகே, மற்றது நீங்கள் கதை கேட்கல என்கேஜிங்காக கதைக்கிறீங்களா? இப்போ நீங்கள் ஒரு சேல்ஸ் பர்சனாக இருந்தால் ஒரு கிளையண்ட்டை மீட் பண்ணிக்கல, உங்களோட கதைன்ற டோன் ஆஃப் ஸ்பீச் இருக்குது, அதில் தங்கி இருக்குது எதிர்பக்கம் இருக்கிறால் இதை கேட்குறாரா இல்லையான்றது. நாம் வந்து இன்றைக்கு ஒரே சரியில்லை இப்படியா இருக்குது அந்த மூடில் கதைச்சேன்டா முன்னால் இருக்கிறவங்க வந்து அவற்றை இமோஷனும் விழுந்தான் இருக்கு, ரைட்? கஸ்டமர் சர்வீஸ் நீங்கள் சொன்னீங்கன்னு வேலை செய்யுது. ஸோ நான் அமேசான் கஸ்டமர் சர்வீஸ் ஒரு டெக் ஆர்கனைசேஷனை ரன் பண்ணேன். அதை ரன் பண்ணிக்கல எங்களோட ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஒரு மேண்டேட், நீங்களும் ஃபோனில் இருந்து அமேசான் கஸ்டமர் கால் பண்ணிக்கல அறிஞ்சு கொள்ளணும் அதை என்னது கதைக்கணும், எப்படி கதைக்கணும், நாங்கள் எப்படி அதோட கதை கேட்கல, அவன் இந்த மூட் மாறுது, அவன் பிரச்சனைகள் என்னென்று டெவலப்பர்ஸும் தெரிஞ்சு கொள்ளணும்னு சொல்லி நாங்கள் ஒரு மெக்கானிசம் வச்சிருந்தாங்க. என்னென்னா இந்த கஸ்டமர் பெயின் இருக்கு தானே, அது டெவலப்பர்ஸுக்கு தெரியாது. அந்த பெயின் யாருக்கு தெரியும்? கஸ்டமர் சர்வீஸில் இருக்கிறாள் தான் தெரியும். சில நேரம் கஸ்டமர் சர்வீஸில் இருக்கிறாள் வந்து டெவலப்பர் சொல்லும் இது பிரச்சனை அது பிரச்சனையாண்டு, நாங்கள் எப்பவுமே அதை பிரச்சனையில கோட் அடிச்சு போட்டு அனுப்பிடுவோம், சரியோ? ஆனால் அவை சொல்றதை நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும்டா நாங்கள் அவைக்கு பக்கத்துல இருந்து கஸ்டமர் சொல்ற இதை கேட்கணும். ஸோ இப்போ கஸ்டமர் கேட்கல எங்களோட இமோஷனை வச்சு தான் கஸ்டமருக்கு ரியாக்ட் பண்ணுங்க. கஸ்டமர் வச்சு சொன்ன எக்ஸாம்பிள், it could be a sales meeting, right? It could be a client meeting, it could be a prospective students, யூனிவர்சிட்டிக்கு வர ஸ்டூடெண்டாக இருக்கலாம், it could be ஒரு ப்ரெசன்டேஷன். நான் இதில் கதைக்கிற மாதிரி நானும் இதில் டவுனில் வச்சு கதைச்சு வந்த வேறவாசி பேர் எடுத்துருவோம், ரைட்? ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் வேர்ட்ஸ், இட்ஸ் ஆல்சோ த மெசேஜ், ஹவ் யூ கம்யூனிகேட், how you engage, how you look at people, right? How you sit on the chair. The chairல வந்து ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கும் முன்னுக்கு எட்ஜில் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நீங்கள் முன்னுக்கு லீன் இன் பண்ணி இருக்கீங்கள they think you're saying something important. ரிலாக்ஸாக இருக்கீங்கள வந்து they may think it's not so important. அப்படிலாம் அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ல இருக்குது. அது ஒரு ஃபார்ம் ஆஃப் எட்டிகெட். ஏதாவது கேள்விகள் கேள்விகள் இருக்கா? இதுல யார் வைக்கப்படாம கேள்வி கேட்க போறீங்க? கேள்விகள் இல்லைன்னா பிரச்சனை இல்லை, பட் கேள்விகள் இருந்தா வைக்கப்படாதீங்க. இப்ப இந்த கோல் வந்து யூ ஷுட் பி ஓப்பன், ரைட்? இருக்கா கேள்வி? இல்லை. ஸோ நான் ஒரு இடங்களில் செஷன் பண்ணிக்கல நான் சொல்லணும்னா I have bachelor's in engineering and master's in engineering, but I don't have bachelor's in மூக்கு சாத்திரம். நீங்கள் என்ன கேட்டால் தான் நான் பதில் சொல்லலாம். ஓகே, எங்கேயாவது ஒரு ஆள் ஏதாவது கேள்விகள் இருக்குன்னா, ஏதாவது கேள்விகள் உண்மையாக இருந்துச்சுன்னா கேளுங்க, வைக்கப்படாமல். பிள்ளையோ சரியோ அது ரெண்டாம் பட்சம், ரைட்? இருக்கா கேள்வி? சொல்லுங்க. கிரேட் கிரேட். ஸோ நான் வெளிநாட்டில் இருக்கல அமேசானில் வேலை செய்யலாம். நான் என்ன செய்யலாம், டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு கலண்டரை பாவிக்கிறோம். சரி, கலண்டரில் நான் வந்து ஒரு பிளாக் பண்ணி வச்சிருப்பேன் ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய போகிறேன். ஸோ வீக் தொடங்க முன்னுக்கு நான் சண்டே நைட்டு மென்டல் மாடல் வந்து போடுவேன். திஸ் வீக் என்னென்ன டாப் ப்ரையாரிட்டி நான் அட்டென்ட் பண்ணணும். ஸோ நார்மலி நான் எல்லாத்தையும் அட்டென்ட் பண்ண மாட்டேன். டாப் 3 ப்ரையாரிட்டி என்னென்னு பார்ப்பேன் என்னோட வீக்கில். இந்த டாப் 3 ப்ரையாரிட்டிக்கு நான் முன்னுக்கே கலண்டரில் பிளாக் பண்ணிக்குவேன். இந்தந்த டைம் இது மட்டும்தான் செய்வேன், வேறு ஒன்றும் செய்ய மாட்டேன், ரைட்? அது மாதிரி இப்போ ரெகுலர் ஆப்ரேஷன்ஸுக்கு எனக்கு கீழே ஒரு 200 இன்ஜினியர்ஸ் இருந்த வேண்டாம், கீழே ஒரு 5-6 சீனியர் மேனேஜர்ஸ், அதுக்கு 10 மேனேஜர்ஸ் இருந்தால் கன பேர் மேனேஜ் பண்ணுறதுக்கு நான் என்ன செய்வேன், விடிய ஒவ்வொரு நாளும் ½ an hour கலண்டரில் பிளாக் பண்ணியிருப்பேன் சில ஆப்ரேஷன் ரிலேட்டட் ரிவ்யூ பண்ணுறதுக்கு.
அன்றைக்கு நடக்க போகிற விஷயங்களுக்கான என்ன ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் அதில் இருந்து ரீட் பண்ணுவேன். அது மாதிரி ஏதாவது ஒன்கோயிங் வேலையை செய்யணும்னா, இப்போ லெட்ஸே நான் ஒரு ஆளுக்கு ப்ரொமோஷன் டாக்குமெண்ட் எழுத போகிறேன். ப்ரொமோஷன் டாக்குமெண்ட் வந்து ஒரு நாள் எழுதலாம். ஃபீட்பேக் கலெக்ட் பண்ணணும், ரிவ்யூ பண்ணணும். ஏன்னா நான் என்ன செய்வேன், எனக்கு 1 வீக் பட்ஜெட் போடுவேன். 1 வீக் வந்து 5 நாள் பட்ஜெட் போடுவேன். அதை மண்டே 2 ஹவர், வெனஸ்டே 10 ஹவர், ஃப்ரைடே 10 ஹவர் வந்து 2 ஹவர் பிளாக் பண்ணி வச்சிருப்பேன். அந்த டைம் பாக்ஸுக்குள்ள அதை மட்டும்தான் செய்வேன். நீங்கள் வந்து கதவை திறனாலும் திரும்பி பார்க்க மாட்டேன், அது மட்டும் தான் செய்வேன். ஸோ அந்த டிசிப்ளின் அந்த டிசிப்ளினுக்குள்ள வரணும், ரைட்? மற்றது பஃபர் பண்ணணும். நீங்கள் இங்கே வந்து என்னோட பிரச்சனை டைம் மேனேஜ்மெண்ட்ல வந்து நான் பார்த்தேன்னா, ஒரு ஆளை இன்டர்வியூ பண்ண போகிறேன் 1/2 ஹவர்ண்டா, அந்த 1/2 ஹவர் இன்டர்வியூக்கு பிறகு இன்னொரு மீட்டிங் அப்படியே பக்கத்தில் போட்டிருக்கோம். ஸோ யூஸ்வலி நான் என்ன செய்வேன், கொஞ்சம் பஃபர் போட்டு வைப்பேன். ஸோ அதில் வந்து சில யுக்தியெல்லாம் நீங்கள் கையாளலாம். இந்த கோல் என்ன வேறு போகணும், நீங்கள் யாரை மீட் பண்ண போகிறீங்களோ, யாருக்கு டெலிவர் பண்ண போகிறீங்களோ அதை ஒன் டைமில் செய்யணும். இதுக்குலாம் வருது சரியோ. இப்போ எங்களோட பங்க்சுவாலிட்டி வந்து பங்க்சுவாலிட்டி அண்ட் பிராண்டிங், ரைட்? பிராண்டிங் நான் சொல்கிறேன். இப்போ இன்னாரண்ட செஷன் நடந்தால் டைமுக்கு தொடங்கும், டைமுக்கு முடியும்ன்ற ஒரு பிரின்சிபலை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம். அது இன்னும் பழக்கத்துக்கு இன்னும் வேற வழி கிடையில. இப்போ இங்கே வந்து சொன்னா கல்யாண வீடு கூட 1/2 மணி நேரம் லேட்டாக தான் நடக்கும், ரைட்? ஸோ அந்த பழக்கத்துக்கு வருவோம். இன்னும் நாங்கள் அந்த இதுக்கு வரல. வந்தால் மேபி எல்லாம் ஸ்மூத்தாக ஓட வலிக்கிடும். ஸோ அது வந்து நீங்கள் செய்யலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு செஷன் செய்ய போறேன்னு 9 மணிக்குன்னு சொல்லி வந்திருக்க, ஒரு டேபிள் தான் இருந்தால் நான் எங்க சொன்ன மாதிரி ஒரு கண்டெம்ப்ளேஷன் நடக்கும். தொடங்குறதா, டிலே பண்ணுறதா, தொடங்குறதா, டிலே பண்ணுறதான்னு நடக்கும். ஆனால் இப்போ நீங்கள் அதை இல்லை 4 பேர் இருந்தாலும் நான் தொடங்கி முடிக்க போகிறேன் டைமுக்கு கண்டா, அது பிறகு எக்ஸாம்பிள் செட் பண்ணும், அடுத்த முறைக்கு இப்படி தான் நடக்க மாட்டேன். அப்போ இந்த ஆளுன்ற ஆடியன்ஸ் வந்து அறிஞ்சு கொள்ளணும், டைமுக்கு தொடங்கி டைமுக்கு முடியும், 4 வேலைக்கு போகணும், ரைட்? இப்போ நொதர்ன் யூனியில் எங்களோட சேர்மன் இருக்கிறார், சரியோ. அவர் மோல்ட் பண்ணி வச்சுக்கிறார். அப்படின்னா மீட்டிங் 10 மணிக்குண்டா 9:55க்கு பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாம் ரூம்ல இருக்கணும். அவர் உள்ளுக்கு வரைக்குள்ள யாராவது ஒரு ஆள் மிஸ் பண்ணாலும் மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு போயிடுவார். ஸோ அந்த மைண்ட் செட்டை ஆல்ரெடி உருவாக்கிக்கிறாங்க. அப்போ அவர்கிட்ட மீட்டிங்குக்கு எல்லாரும் 5 மினிட்ஸ் முன்னே போய் இருப்பின பார்த்தோம். ஸோ அது பிஸ்னஸ் ஆஸ்பெக்டில் இட்ஸ் டூஅபிள். ஏன்னா அதில் ஒரு லீடர்ஷிப் ஹைரார்கி இருக்குது, பிஸ்னஸ் இம்பேக்ட் இருக்குது, பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ இருக்குது, பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட் இருக்குது. அது தட்ஸ் செட்டப். சோஷியல் லைஃப்பில் வரைக்குள்ள இட்ஸ் டிஃபிகல்ட். இப்போ இந்த சிச்சுவேஷனை பாருங்க. நான் கூட 14 நிமிஷம் லேட் ஆகினான். 9 மணிக்கு வாரன்னு சொன்னான், 14 நிமிஷம் லேட் ஆகினான். 9:30க்கு தொடங்குவோம்னு சொன்னவா யாரு? சர்மிளா. நாங்கள் 9:30க்கு தொடங்கிட்டோமா நான் அன்றைக்கு, ரைட்? 9:30க்கு டாக்டருக்கு சொல்லி நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் அந்த பழக்கத்தை நாங்கள் மேலும் மேலும் மோல்டு பண்ணணும், ரைட்? எஸ்பெஷலி ப்ரோக்ராம் மேனேஜர்ஸ் வந்து அதை செய்யணும் படிவா, ரைட்? ஏன்னா அந்த ப்ரோக்ராம் மேனேஜர்ஸ்ன்ற ரோலே டைமை கடைப்பிடிக்கிறது, ரைட்? ஒரு கிளையண்ட் ப்ராஜெக்ட் இந்த டைமுக்கு டெலிவர் பண்ணணும்ன்ற கடைப்பிடிக்கிறது ரெஸ்பான்சிபிலிட்டி ப்ரோக்ராம் மேனேஜர் வேலை.